வெல்கம் பேக் டு மை சேனல் A to Tips and Tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டேக்ஸில் வந்துட்டு இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸ் பார்க்குறோம். ஆல்ரெடி இந்த ஹோல் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன்ஸ்னால் என்ன, இதில் வந்துட்டு எந்தெந்த இதெல்லாம் நம்ம எடுத்துப்போம், இதெல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம், ஷார்ட் ஆன்சர்ஸ், லாங் ஆன்சர்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ஸில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ கிளியராக நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் சம்ஸ் வந்துட்டு புரியும். ஓகேவா? இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சம்க்கு போகலாம். ஃபாலோயிங் ஆர் தி பர்டிகுலர்ஸ் ஆஃப் டாக்ஸபிள் இன்கம் ஆஃப் ஹரி நாராயணன் அரோரா ஃபார் தி ப்ரீவியஸ் இயர் ended 31st March 2024. நம்மளுக்கு 5 இது கொடுத்துருக்காங்க. ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா, நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா, நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட் மூணு இதுக்குமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது, ராயல்ட்டி ரிசீவ்டு ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 24,000. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா இது வந்துட்டு ரிசீவ்டு இன் இந்தியா, இந்தியன் இன்கம்னா நம்ம 3 இதுலேயும் எழுதிடுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் நீங்கள் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி எழுதக்கூடாது, ஃபுல்லாக ராயல்ட்டி ரிசீவ்டு ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட் சப்ஹெட்டிங் போட்டு ராயல்ட்டி ரிசீவ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி நீங்கள் எழுதணும். ஓகே, நான் இங்கே எழுதாமல் வெறும் 1 மட்டும் போகிறேன். ஓகேவா? இது வந்துட்டு இந்தியன் இன்கம். ஸோ ரெசிடென்ட்லேயும் எழுதுவோம், நாட் ஆர்டினரி ரெசிடென்ஸ்லேயும் எழுதுவோம், ப்ளஸ் நான் ரெசிடென்ட்லேயும் எழுதுவோம். ஓகே, ஸோ இந்த 24,000 நம்ம வந்துட்டு எல்லாத்துலேயுமே எழுதுவோம். செகண்ட் ஒன் என்னது, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் earned in Afghanistan rupees 25,000 of which rupees 15,000 were received in India, business controlled from India. ஸோ இது வந்துட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இது வந்துட்டு பிஸ்னஸ் எங்கே இருக்குது, ஆப்கானிஸ்தானில் தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஃபாரின் இன்கம், இந்தியாவில் இந்த ஆப்கானிஸ்தான் கிடையாது. ஸோ ஆப்கானிஸ்தான் வந்துட்டு ஃபாரின் இன்கம் வந்துட்டு 25,000 தான். பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியாங்கிறனால பிஸ்னஸ் கண்ட்ரோல் ஃப்ரம் இந்தியா ஃபாரின் இன்கம், பட் பிஸ்னஸ் கண்ட்ரோல் ஃப்ரம் இந்தியான்னா நம்ம நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டில் எழுதுவோம். இந்த 15,000 மட்டும்தான் ரிசீவ்ட் இன் இந்தியா, ஸோ நான் ரெசிடென்ட்டில் எழுதுவோம். எப்படின்னா 25,000 ஃபாரின் இன்கம், ஸோ நம்ம ரெசிடென்ட்டில் எழுதிடுவோம். பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா அப்படின்னு இந்த ஒரு லைன் இருந்துச்சுனாலும் நம்ம நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்லேயும் எழுதுவோம். ஸோ இந்த 25,000 எழுதிடுவோம். இந்த 25,000ல் வெறும் 15,000 மட்டும் ரிசீவ்டு இன் இந்தியா. ஸோ நான் ரெசிடென்ட்டில் வெறும் 15,000 மட்டும்தான் எழுதுவீங்க. ஓகேவா? 25,000 தான் இன்கம் வந்துட்டு பிஸ்னஸ் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் earned in Afghanistan. ஓகேவா? இது ஃபாரின் இன்கம், பட் அந்த பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா. ஸோ ரெசிடென்ட்லேயும் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்லேயும் 25,000 15,000 மட்டும் ரிசீவ்ட் இன் இந்தியா. ஸோ இந்த 15,000 மட்டும் நம்ம நான் ரெசிடென்ட்டில் எழுதிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோன்னா, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் ஆதித்யா குமார், a non-resident against the loan provided to him to run a business in India. பிஸ்னஸ் இன் இந்தியா அப்படின்னா இது வந்துட்டு இந்தியன் இன்கம். பிஸ்னஸ் இன் இந்தியா இல்லாட்டி பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா, சேலரி ரிசீவ்டு இன் இந்தியா அப்படின்னா இந்தியன் இன்கம்னாவே நீங்கள் 3 இதுலேயும் டேரெக்டாக யோசிக்காமல் எழுதிடலாம். ஓகே, ஸோ 5,000. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்னது, ராயல்ட்டி ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா ஃப்ரம் அழகண்ணன், a resident for a technical services provide to run a business outside India. ஸோ இவங்களே கொடுத்துட்டாங்க, ராயல்ட்டி ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா, பிஸ்னஸும் அவுட் சைட் இந்தியா தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு இந்தியன் இன்கம் கிடையாது, ஃபாரின் இன்கம். ஸோ இந்த 20,000 வெறும் ரெசிடென்ட்டில் மட்டும்தான் வரும். ஓகேவா? இந்த 2 இதுலேயும் நீங்கள் டேஷ் போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தோன்னா, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் ஜெய்ப்பூர் 40,000. த பிஸ்னஸ் இஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் ஃப்ரான்ஸ், 20,000 வேர் ரெமிட்டட் டு ஃப்ரான்ஸ். நம்மளோட இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷனில் இந்த ரெமிட்டட், பாஸ் அன்டாக்ஸ்ட் இன்கம் அதெல்லாம் நம்ம வந்துட்டு எடுத்துக்கவே மாட்டோம், நம்ம கன்சிடர் பண்ண தேவையே இல்லை. ஸோ இந்த 20,000 நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ண மாட்டோம், இது வந்து நம்மளுக்கு ஒரு நோ யூஸ். ஓகே, இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் ஜெய்ப்பூர் இந்தியாவில் தானே இருக்குது. ஸோ இது வந்துட்டு இந்தியன் இன்கம். ஸோ இந்த 40,000 நம்ம வந்துட்டு 3 இதுலேயுமே எழுதுவோம். 40,000. ஓகே, அவ்வளோதான் சம். நம்மளுக்கு 5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 24,000, 25,000, அகெயின் ஒரு 25,000 ப்ளஸ் ஒரு 40,000, 1,14,000. ஓகே,
நெக்ஸ்ட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ஸில் பார்க்கலாம். 24,000, 25,000, 45,000, 94,000. ஓகே. நெக்ஸ்ட் நான் ரெசிடென்ட்டில் 24,000, 15,000 + 45,000, 84,000. அவ்வளோதான். இந்த சம் வந்துட்டு ஒரு ஈஸி சம் தான். உங்களுக்கு எங்கே கன்ஃபியூஷன் ஆகும்னா இந்த செகண்ட் சப்ஹெட்டிங்கில் தான். 25,000 வந்துட்டு ஃபாரின் இன்கம் ஆப்கானிஸ்தான் எழுதிடுவோமா. நம்ம பண்ண போகிற ஹை மிஸ்டேக் என்னென்னா 15,000 ரிசீவ்ட் இன் இந்தியா. ஸோ ரிசீவ்ட் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டாங்களே. ஸோ இதுலேயும் 15,000 இதுலேயும் 15,000 நம்ம எழுதுவோம். பட் அந்த மாதிரி நீங்கள் எழுதக்கூடாது. என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஸ்னஸ் இஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா. ஸோ கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியாங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்கனால நீங்கள் 25,000 வந்துட்டு நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்டை தான் எழுதணும். ஓகே. 15,000 மட்டும்தான் ரிசீவ்ட் இன் இந்தியா. ஸோ இது 15,000 வந்துட்டு நான் ரெசிடென்ட்டில் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ 25,000 ஃபாரின் இன்கம், 25,000 ஃபாரின் இன்கம் தான். பட் பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு இன் இந்தியாங்கிறத நம்ம நாட் ஆர்டினரி ரெசிடென்ஸில் நம்ம எழுதிடலாம். மற்றபடி எல்லா சம்முமே எல்லாமே நார்மல் தான். இப்போ நம்ம வந்துட்டு 15க்கு போகலாம். இல்லுஸ்ட்ரேஷன் 15. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்துட்டு இல்லுஸ்ட்ரேஷன் 14. ஓகே. நெக்ஸ்ட் 15க்கு போகிறதுக்கு முன்னாடி கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். ஆர் ஹேஸ் தி ஃபாலோயிங் இன்கம் டியூரிங் தி ப்ரீவியஸ் இயர் 31/3/2024. நம்மளுக்கு இதில் வந்துட்டு 7 கொடுத்துருக்காங்க. 7 சப்ஹெட்டிங்ஸ். யூ ஆர் ரெக்வயர்ட் டு கம்ப்யூட் இஸ் டோட்டல் இன்கம் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 2023-2024 இஃப் இஸ் ரெசிடென்ட், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட். நம்மளை வந்துட்டு 3 இதுக்குமே கண்டுபிடிக்க சொல்கிறோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் டேரெக்டாக போயிடலாம். ஃபஸ்ட் சப்ஹெட்டிங் என்னது? சேலரி ரிசீவ்ட் இன் இந்தியா ஃபார் 3 months. ஸோ சேலரி ரிசீவ்ட் இன் இந்தியா அப்படின்னா இது வந்துட்டு ஒரு இந்தியன் இன்கம். ஸோ நீங்கள் டேரெக்டாக 9,000 இதுலேயும் எழுதிடலாம். ஓகேவா. செகண்ட் ஒன்று வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா. ஸோ இதுவுமே இந்தியாவில் தான் இருக்குது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா. ஸோ இட் இஸ் அன் இந்தியன் இன்கம். ஸோ 13,740, 13,740, 13,740 இதுலேயுமே எழுதிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட்ஸ் இன் SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்துட்டு ஒரு இந்தியன் இன்கம். ஸோ இந்த 1,000 rupeesமே நம்ம 3 இதுலேயும் எழுதுவோம். ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், amount brought into India out of the past untaxed profits earned in Germany. past untaxed profits, remitted, இதெல்லாம் வந்துட்டு இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் சம்ஸில் நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். ஸோ இந்த past untaxed 20,000 நம்ம வந்துட்டு எடுத்துக்க மாட்டோம். டேஷ் போட்டுடலாம். ஓகே. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இன் இந்தோனேஷியா பீயிங் இன்வெஸ்டட் இன் இந்தியா. என்னது? அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்துட்டு இந்தோனேஷியா. இப்போ இதுவே இந்தியன் அக்ரிகல்ச்சர்னால் நம்ம அதை எடுத்துக்கவே மாட்டோம். ஓகேவா. இது வந்துட்டு ஃபாரின் அக்ரிகல்ச்சரல் இன்கம், ஃபாரின் இன்கம் வெறும் இந்த 12,350 ரெசிடெண்ட்டில் மட்டும்தான் நம்ம எழுதுவோம். நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்லேயும் நான் ரெசிடென்ட்லேயும் நம்ம எழுத மாட்டோம். ஓகேவா. இது வந்துட்டு ஃபாரின் இன்கம்னால நம்ம வெறும் ரெசிடெண்ட்டில் மட்டும்தான் எழுதுவோம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் பங்களாதேஷ் பீயிங் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா. ஸோ பங்களாதேஷ் வந்துட்டு இந்தியாவில் கிடையாது. இட் இஸ் அவுட் ஆஃப் இந்தியா. ஸோ இட் இஸ் அ ஃபாரின் இன்கம். அப்புறம் பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா. ஸோ ரெசிடென்ட்லேயும் எழுதுவோம், நாட் ஆர்டினரி ரெசிடென்ஸ்லேயும் நம்ம எழுதுவோம். ஓகே. நான் ரெசிடென்ட்டில் வராது. பிஸ்னஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியான்னு கொடுத்தனால நம்ம நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்லேயும் நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட், dividend received in Belgium from French companies, out of which 2,500 were remitted to India. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த remitted, இந்த past untaxed profitsலாம் நம்ம வந்துட்டு இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் சம்ஸில் நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். ஸோ இந்த remitted நம்ம 2,500 கன்சிடர் பண்ண வேணாம். dividend received in Belgium from French. ஓகேவா. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபாரின் இன்கம். வெறும் ரெசிடெண்ட்டில் மட்டும்தான் வரும், மற்ற எதுலேயுமே வராது. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? 9,000, 13,470, 1,000, 12,350, 10,150, 23,000, 6,8,970. ஓகே. நெக்ஸ்ட் 9,000, 13,470, 1,000 +
10150 33,620. ஓகே, நெக்ஸ்ட் இதில் இது மட்டும்தானே இல்லை, 150 23,470. ஓகே, அவ்வளோதான். இந்த சம் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் சம். உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா நீங்களே இந்த மாதிரி நோட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். புக்கில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பாங்க. நீங்கள் இதை ரெஃபர் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு நோட் எடுத்து இதை ஆன்சர்ஸை தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு வெறும் கொஸ்டின்ஸ் வச்சு நீங்கள் ஆன்சர் போட்டுட்டு அதுக்கப்புறம் டோட்டலாக செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். ஓகே, நான் இந்த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் ஹோல் சாப்டர் கவரோட வீடியோ லிங்க் வந்துட்டு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சம்ஸ்லாம் வந்துட்டு கிளியராக புரியும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸ்க்கு வாங்க. ஓகேவா? ஸோ அகெயின் இந்த 15th இல்லுஸ்ட்ரேஷன் வந்துட்டு லைட்டாக ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். ஸோ சேலரி ரிசீவ்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியன் இன்கம் அப்படிங்கிறனால நம்ம 3 இதுலேயும் எழுதிடலாம். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா. ஸோ இதுவும் ஒரு இந்தியன் இன்கம். ஸோ நம்ம 3 இதுலேயும் எழுதிட்டோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட்ஸ் இன் எஸ்பிஐ. எஸ்பிஐ என்னது? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியன் இன்கம்னால இந்த 1000 நம்ம 3 இதுலேயும் எழுதிடுவோம். நெக்ஸ்ட் அமௌண்ட் brought into இந்தியா அவுட் ஆஃப் பாஸ்ட் அன்டாக்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ். ஸோ பாஸ்ட் அன்டாக்ஸ்ட் ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் சம்ஸில் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ டேஷ் 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 எதுவுமே வராது, எந்த எதுக்குமே எடுக்க மாட்டோம். நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இந்தோனேஷியா பீங் இன்வெஸ்டட் இன் இந்தியா. இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் இந்தோனேஷியா. ஸோ இட் இஸ் அ ஃபாரின் இன்கம். ஸோ நம்ம வந்துட்டு ரெசிடெண்ட்டில் மட்டும்தான் எழுதுவோம், இது ரெண்டுத்துலையும் எடுக்க மாட்டோம். இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் இன் பங்களாதேஷ் பீயிங் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா. ஃபாரின் இன்கம் தான், ஆனால் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா. ஸோ இந்த 10,150 ரெசிடென்ட்லேயும் எழுதுவோம், நாட் ஆர்டினரி ரெசிடென்ட்லேயும் எழுதுவோம், பட் நான் ரெசிடென்ட்டில் எழுத மாட்டோம், டேஷ் போட்டுருங்க. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் ரிசீவ்ட் இன் பெல்ஜியம் ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் கம்பெனிஸ் அப்படின்னா ஃபாரின் இன்கமா 20,000 வெறும் ரெசிடெண்ட்டில் மட்டும்தான் எழுதுவோம். இந்த ரெமிட்டடுங்கிறத வந்துட்டு இந்த பாஸ் அன்டாக்ஸ்ட் இன்கம் மாதிரியே நம்ம இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸேஷனில் நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த 2,500 நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம டோட்டல் இன்கம்ஸ் எழுதிடலாம். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்குறேன். நெக்ஸ்ட் சம்ஸ்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். உங்களோட டவுட்ஸ்லாம் வந்துட்டு டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.